உளுந்து சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. உளுந்து சாதமும் லைட்டாக வறுத்துட்டு சாதத்தோடு சேர்த்து பொங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உளுத்தம் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உளுந்த சாதம் அப்படி வந்து சாதத்தை வடித்து நல்லா கிளறதுக்கு வந்து உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து தனியாக வேக வச்சு இதை ரெண்டத்தையும் போட்டு கலரணும் அப்படின்றாங்க. இதில் வந்து சுக்கு மிளகு ஜீரகம் சேர்க்கணும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு தடையும் பாருங்களேன், ஒவ்வொரு விதமான சாதம் செய்யும் போது மிளகு ஜீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கணுன்றாங்க. அதுவும் நெய்யில் வறுத்து போடும் போது நமக்கு வேண்டிய நல்ல கொழுப்பும் நமக்கு உடம்புல சேரும். அது செரிமானம் ஆகக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான மிளகு ஜீரகமும் நமக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி சாதங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்தது கடலை சாதம் அப்படின்னு, மொச்சை இல்லைன்னா கொண்டைக்கடலை சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி சாதத்தை வடித்து இந்த காலத்தில் கொண்டைக்கடலை பிரியாணிலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பேர் தான் மாறி இருக்க தவிர இதை நம்ம முன்னோர்கள் முதல்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் இல்லாத உணவே கிடையாது அந்த காலத்தில். அதை தான் இப்போ நம்ம மறந்துட்டு இப்போ